மரகதம் தனது 28 வயதில் கணவனை இழந்த விதவை பெண். தன் பெற்றோரின் உதவியின்றி தனது 3 பிள்ளைகளையும் ஆசிரியர் தொழில் செய்து வளர்த்து வந்தாள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அன்று ஒரு நாள் மரகதத்தின் வீட்டிற்கு வந்திருந்த உறவினர்கள் மரகதத்தை பார்த்து, உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடைத்து இப்போது 2-3 வருடம் இருக்கும் இல்லையா என்று கேட்க, மரகதம், இருக்கும், ஒரு 4-5 வருடம் இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது 1000 கஷ்டம் இருந்தாலும் அங்கு இருக்கின்ற குழந்தையின் சிரிப்பை பார்க்கும்போது எல்லா கஷ்டமும் பறந்து போய்விடும். ஆனால் இப்போ இந்த 4 செவத்துக்குள்ள பேசுவதற்கு கூட ஆள் இல்லாமல் ஜெயிலில் கிடக்கிற மாதிரி இருக்கு என்று கூறியதும் உறவினர், நீங்க ஏன் இந்த வீட்டில் தனியா இருக்க வேண்டும்? உங்க மூத்த மகன் கவின் வீட்டிற்கு சென்று அங்கு இருக்கலாமே என்று கேட்க, அதற்கு மரகதம் பதில் ஒன்றும் சொல்லாமல் சிறு புன்னகை புரிந்தாள். பின்பு மரகதம் அவர்களை பார்த்து, உங்களுக்கு 2 பசங்க தானே, இப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்க, அதற்கு உறவினர் ராசு, எனக்கோ வயசாயிருச்சு. என் பசங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்ததுதான். ஆனா வயசான என்னையும் என் மனைவியையும் தனியா இங்கே தவிக்க விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அப்படி என்ன நாங்கள் நிம்மதியா இருக்க போறோம் என்ற எண்ணத்தில் என் 2 பசங்களும் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டனர். பிறகு என்ன செய்ய, வீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய தொழில் ஒன்றை எடுத்து நடத்துகிறான். வருமானமும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எங்க மகனும் எங்க கூடவே இருக்கிறான் என்று கூறியதும் மரகதம், வயதான காலத்தில் பிள்ளைகள் பெத்தவங்களை பார்த்து கொள்ள ஒரு கொடுப்பன வேணும். இந்த காலத்துல எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த மனசு வரும் என்று கூறியதும் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். அன்று இரவு வானில் நிலா நகர்ந்தபடி இருக்க, மரகதத்தின் மனமோ தனது சிறுவயது நினைவுகளை புரட்டி பார்த்து கொண்டிருந்தது. அப்படியே தன்னை அறியாமல் மெத்தையின் மீது உறங்கிய மரகதம் இரவு 2 மணி வேளையில் திடீரென்று உறக்கம் கலைந்து அவளால் மூச்சுவிடக்கூட முடியாமல் இருமல் வாட்டி வதைக்கவே, தன் 2வது மகன் கண்ணனுக்கு தொலைபேசியில் அழைத்து பேச பல முறை முயற்சி செய்தும் மரகதத்தால் தன் இளைய மகன் கண்ணனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மறுநாள் காலை மரகதம் எழுந்து தேநீர் அருந்தி கொண்டிருக்கும் போது கைபேசியின் ஒலி சத்தம் கேட்டவுடன் அதனை எடுத்து காதில் வைக்க, மரகதம், கண்ணா எப்படி இருக்க என்று கேட்பதற்கு முன்னதாகவே கண்ணன், அம்மா உனக்கு எத்தனை முறை சொல்வது, எனக்கு ராத்திரி ஃபோன் பண்ணாத என்று, நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்று உனக்கு தெரியாதா? என்னால் நீ ஃபோன் பண்ணா அட்டன் பண்ணி பேச முடியாதுன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்வது? திரும்ப திரும்ப எதற்காக எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற என்று கூறிவிட்டு மரகதத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காமல் கோபமாக வைத்து விட்டான். ஒரு வாரத்திற்கு பின்பு மரகதம் தன் 3 பிள்ளைகளுக்கும் தொலைபேசியில் அழைத்து, ஒரு முக்கியமான விஷயம் உங்களிடம் பேச வேண்டும், அதனால் நீங்கள் மூவரும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வீட்டிற்கு கட்டாயம் வர வேண்டும் என்று கூறியிருந்தாள். அன்று மூத்த மகன் கவின் மற்றும் மகள் அருணா இருவரும் வீட்டினை வந்தடைந்த போது வீட்டின் வாசலில் கிடந்த செருப்பை பார்த்துவிட்டு கவின் தனது தங்கை அருணாவிடம், அருணா, நமக்கு முன்பே கண்ணன் இங்கு வந்துவிட்டான் போல, பாரு அவனுடைய செருப்பு வாசல்ல கிடக்குது என்று கூறிக்கொண்டு வீட்டிற்குள் சென்றனர். அங்கே மரகதத்தை பார்த்தவுடன் மகள் அருணா, அம்மா உனக்கு உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்ட உடனே நான் துடிச்சு போய் ஓடி வந்துட்டேன். இப்போ உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு என்று கேட்க, அதற்கு மரகதம், அந்த இருமல் வரும்போது எனக்கு சாவும் கூடவே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று கூறியவுடன் அருணாவின் முகம் வாடி போனது. அம்மா ஏன் இப்படி பேசுற, உனக்கு நாங்க இல்ல என்று கேட்டவுடன் மரகதம் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, சரி நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வருகிறேன் என்று சமையல் அறைக்கு சென்றுவிட, மகள் அருணாவும் தன் தாயின் பின்னே சென்றாள். பின்பு இளைய மகன் கண்ணன் மூத்த மகன் கவினை பார்த்து, அண்ணா, அம்மா உன்னிடம் என்ன விஷயம் என்று ஃபோன்ல சொன்னாங்களா என்று கேட்க, அதற்கு கவின், என்னிடம் எதுவும் சொல்லல,
ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும், அதனால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ அம்மாவுக்கு நம்ம 3 பேரையும் பார்க்கணும் போல தோணி இருக்கும், அதனால இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறியதும் கண்ணன், என்னிடமும் வேற எதுவும் சொல்லல, நீ சொன்னது போலதான் அம்மா என்னிடமும் சொன்னார்கள். சமையலறையில் அருணா தாய் மரகதத்தை பார்த்து, அம்மா, இப்போது எதற்காக எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்க? என்ன முக்கியமான விஷயம்? எங்களிடம் ஏதோ பேச வேண்டும் என்று சொன்ன, இப்போது எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க? என்னம்மா, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுமா என்று கேட்க தாய் மரகதம் எதுவும் கூறாமல் பால் பாத்திரத்தை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். பின்பு அருணா மீண்டும், அம்மா, என்னிடம் கூட நீ சொல்லக்கூடாதா? என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்க உடனே மரகதம், ஏண்டி, ஒரு நாளாவது நான் எப்படி இருக்கேன் என்று ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பியா? இல்லை ஓடிதான் வந்து பார்த்திருப்பியா? அந்த விஷயம் என்னன்னு நான் சொல்லதானே போகிறேன். முதல்ல இந்த டீயை கொண்டு போய் அங்கே கொடு என்று கூறியதும் சிறிது நேரத்திற்கு பின்பு மரகதம் மற்றும் அவளது 3 பிள்ளைகள் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க, அப்போது மரகதம், உங்க அப்பா இறக்கும்போது எனக்கு வயது 28. அப்போ பெரியவன் கவினுக்கு வயது 7. நீங்க 3 பேரும் ரொம்ப சின்ன பசங்க. உங்க அப்பா சாவுக்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் என்னை மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார்கள். ஆனால் நான் தான் பிடிவாதமாக எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் வர்றவங்க கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல கணவராக இருக்கலாம், ஆனால் என்னாலும் என் பசங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியாது. உங்கள் அப்பா இறந்த பிறகு உங்கள் 3 பேரையும் வச்சுக்கிட்டு நான் எப்படி காலத்தை கழிக்க போகிறேன்னு எனக்கு எதுவுமே அப்போ தெரியலை. எனக்கு இருந்த ஒரே தைரியம் என் 3 பசங்க நீங்கள் மட்டும்தான். கடவுள் காட்டின பாதையில் இனிமேல் என் வாழ்க்கை என்று முடிவு செய்தேன். உங்கள் 3 பேரையும் இந்த டீச்சர் வேலை செய்து ஏதோ என்னால் முடிந்த அளவிற்கு என் சக்திக்கு மீறி என்னால் என்ன செய்ய முடியுமோ எல்லாம் உங்களுக்கு செய்து முடித்து விட்டேன். இனிமேல் செய்வதற்கு என்று எதுவும் இல்லை. என்னுடைய ஒரே ஒரு கடமை கண்ணனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவ்வளவுதான். கவின் திருமணமாகி பக்கத்து ஊரில் செட்டில் ஆயிட்டான். அருணா கல்யாணம் செய்து அவள் மாமியார் வீட்டுக்கு போய்விட்டாள். கண்ணனுக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் மட்டும்தான். இந்த வீட்டில் தனியாக இந்த 4 சுவற்றை பார்த்துட்டு இருக்கணும். நான் உங்கள் யாரையும் குற்றம் சொல்லலை. எனக்கு உங்களுடைய சூழ்நிலை புரியுது. ஆனால் என்னால் இந்த தனிமையை இதற்கு மேலும் அனுபவிக்க முடியாது. அதனால் நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன் என்று கூறியதும் கவின், கண்ணன் மற்றும் அருணா மூவரும் மரகதத்தை ஆச்சரியத்துடன் பார்க்க, நான் 2ஆம் கல்யாணம் செய்து கொள்வதாக முடிவு செய்திருக்கிறேன் என்று மரகதம் கூறியவுடன் இளைய மகன் கண்ணன், அம்மா ஜோக் அடிக்காதீங்க என்று கூற, அதற்கு மரகதம், இந்த 30 வருஷத்தில் உங்கள் அம்மா இது மாதிரியான ஜோக் அடித்து நீ பார்த்திருக்கியா? நான் ரொம்ப நல்லா யோசிச்சு தான் முடிவு செய்திருக்கிறேன். நான் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறியவுடன் கண்ணன், என்ன 2ஆம் கல்யாணம் செய்ய போறீங்களா? யாரோ ஒருத்தனை எங்களுக்கு அப்பனா நடுவீட்டில் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க போறீங்களா? இந்த விஷயம் மட்டும் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா ஊர்க்காரங்க முகத்துல எங்கனால் எப்படி முழிக்க முடியும்? அதை விடுங்க. சொந்தக்காரங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? பேரப்புள்ளைய தூக்கி வளர்க்க வேண்டிய இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் கேக்குதா என்று கூறியதும் மகள் அருணா, அம்மா நீ என்ன பேசுற? நீ சுயநினைவோடு தான் பேசுறியா? இந்த விஷயம் மட்டும் என் மாமியார் வீட்டுக்கு தெரிஞ்சா என் மாமியார் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க என்று கூறியவுடன் மூத்த மகன் கவின், அம்மா எனக்கு திருமணம் முடிந்து 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. நாளைக்கு என் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சமாவது நீ யோசித்து பார்த்தாயா? நீ இப்படி இந்த வயசுல 2ஆம் கல்யாணம் செய்தால் நாளைக்கு என் பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை என்னவாகும்? என் மனைவி உன்னை பற்றி என்ன நினைப்பா
என்று அனைவரும் மரகதத்திடம் தங்களின் கோபத்தை கொட்டி தீர்த்தனர். பிறகு மூத்த மகன் கவின் தம்பி கண்ணனை பார்த்து, என்னடா இது, அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொன்ன உடனே ஏதோ அம்மாவிற்கு நமது ஞாபகம் வந்திருக்கும் போல என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போதுதானே தெரிகிறது 55 வயதிலும் அவர்களுக்கு ஆசை அடங்கவில்லை என்று என கூறியதும் கண்ணன், இல்லடா, அம்மாவை பத்தி எதுவும் தப்பா பேசாத. நம்ம அம்மா அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி 2ஆம் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்திருந்தால் நம் அப்பா இறந்த போதே அவர்கள் செய்திருக்கலாம் அல்லவா? ஆனால் இப்போது அவர்கள் இவ்வாறு பேசுவதற்கான காரணம் மட்டும்தான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க கண்ணனின் காதலி மைதிலி தொலைபேசியில் அழைக்க அப்போது கண்ணன், வீட்டுக்கு அண்ணா அக்கா எல்லாரும் வந்திருக்காங்க. என்னால் இப்போது உன்னிடம் பேச முடியாது. இங்கே நடக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தவுடன் நானே உனக்கு கால் செய்கிறேன் என்றான். அதனை பார்த்ததும், என்னடா, யார் அது, உன் கேர்ள் ஃப்ரெண்டா என்று கேட்டதற்கு கண்ணன், ஆமாம், என் காதலி, பெயர் மைதிலி. நானும் அவளும் ஒரே அலுவலகத்தில்தான் பணிபுரிகிறோம். பார்த்த கொஞ்ச நாளிலேயே இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போய்விட்டது. போன வருடமே நான் அவளை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தேன். ஆனால் அவள்தான் சிறிது நாட்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் நாம் இருக்கலாம் என்று கூறினாள். பிறகு இருவருக்கும் ஒத்து வந்தால் திருமணத்தை பற்றி யோசிக்கலாம் என்று கூறினாள். அவளின் சம்மதத்திற்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று கவின் கூறினான். பிறகு அதனை கேட்டதும் கண்ணன், இந்த விஷயமெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு கண்ணன், இல்லை, யாருக்கும் தெரியாது. உடனே கவின் கண்ணனை பார்த்து, அம்மா என்னன்னா 2ஆம் கல்யாணம் செய்ய போகிறேன் என்று சொல்றாங்க, நீ லிவிங் என்று சொல்கிறாய். நாளைக்கு அம்மா யாரோ ஒரு முன்பின் தெரியாத ஒருவரை திருமணம் செய்து வீட்டு வாசலில் வந்து நின்றால் உன் காதலி அதை பார்த்தால் உன்னுடன் எதற்காக சேர்ந்து வாழ வேண்டும்? ஒத்துவரவில்லை என்றால் நான் மட்டும் ஏன் 2வது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று நினைக்க மாட்டாளா என்று கேட்டதற்கு கண்ணன், இங்க பாரு, தேவையில்லாம வார்த்தையை விடாத. மைதிலி ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது என்று கூறியவுடன் கவின், இந்த வயசுல அம்மா இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க என்று நான் கனவுல கூட நினைக்கல. அம்மாவே மாறும்போது உன் காதலி எல்லாம் என்ன? உன் காதலி இந்த காலத்து பொண்ணு. இந்த காலத்துல இது எல்லாம் சர்வ சாதாரணம்டா என்று நக்கல் அடித்துவிட்டு சென்றான். கவினின் பேச்சு கண்ணனின் மனதை குழப்பத்திற்கு ஆளாக்கியது. தன் தாயின் இந்த முடிவு போன்று வருங்காலத்தில் தன் மனைவிக்கும் 2ஆம் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுமோ என்ற சந்தேகமும் குழப்பமும் அவனை ஆட்டி படைத்தது. 2 நாட்களுக்கு பிறகு மரகதத்திற்கு எப்போதும் போல வருகின்ற இருமல் அதிகமாகவே, பின்பு சத்தம் கேட்டு அங்கே வந்த கண்ணன் தாய் மரகதத்தை பார்த்து, அம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி இரும்புற? மருந்து எங்கே இருக்கு என்று கேட்டவுடன் மரகதம் கை காட்டியதும் கண்ணன் மரகதத்திற்கு கொடுக்க வேண்டிய மருந்தை அங்கிருந்து எடுத்து கொடுத்தான். பின்பு மரகதத்தை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அங்கே மருத்துவர் மரகதத்தின் வியாதி அதிகரித்திருப்பதாகவும் அவள் ஒரு வார காலம் மருத்துவமனையில் இருந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று கட்டாயமாக கூறிவிடவே மரகதத்தை மருத்துவமனையில் ஒப்படைத்துவிட்டு வீட்டிற்கு வந்த கண்ணனுக்கு அன்று இரவு முழுவதும் உறக்கமே இல்லை. அந்நேரம் பார்த்து கண்ணனின் காதலி மைதிலி கைபேசியில் அழைக்க அங்கு கண்ணன், எங்க அம்மா 2ஆம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்றாங்க. ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அப்படி ஒரு விஷயம் மட்டும் எங்கள் வீட்டில் நடந்தால் பார்ப்பவர்கள் எங்களை என்ன நினைப்பார்கள் என்று கூறியதற்கு மைதிலி, பாரு கண்ணா, இது உன் அம்மாவின் வாழ்க்கை. அவளின் முடிவுக்கு நீ எதற்காக குறுக்கே நிற்கணும் என்று கேட்டவுடன் கண்ணன், நீ என்ன, நான் சொல்வதை புரிந்து கொள்ளாமல் குழந்தை மாதிரி பேசுற? எனக்கு உன்னிடம் பேசுவதற்கு இப்போது நேரமில்லை என்று கோபமாக பேசினான். பின்பு தாயின் 2ஆம் திருமணத்தை பற்றிய சிந்தனையிலேயே இருந்த கண்ணன் என்ன செய்வது என்று அறியாமல்
தன் தாய் மரகதத்தை ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்க்க முடிவு செய்தார். மறுநாள் காலை அனாதை ஆசிரமத்திற்கு சென்றான் கண்ணன். அங்கே கண்ணனிடம் ஆசிரமத்தின் மேலாளர் அவனது தாயின் வயது, தற்போதைய சூழ்நிலை என்று அனைத்து விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டார். பின்பு மேலாளர், சரி, நீங்க உங்க அம்மாவை எப்போது அழைச்சிட்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்போது அழைச்சிட்டு வாங்க என்று கூறியதும் கண்ணன் சரி என்று தலையசைத்தான். வீட்டிற்கு சென்ற பின் கண்ணன் டைனிங் டேபிளில் அமர்ந்து உணவு அருந்தி கொண்டிருக்கும் போது, அம்மா, சாப்பாட்டில் உப்பே இல்லை, கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வா. அம்மா, எவ்வளவு நேரமா நான் கத்துறது, உப்பை எடுத்துட்டு வா என்று சொல்லும்போதுதான் கண்ணனுக்கு நினைவிற்கு வந்தது தன் தாய் தன்னுடன் இல்லாதது. அப்போது கண்ணனுக்கு தனது சிறு வயது ஞாபகங்கள் வரவே, அப்போது கண்ணனுக்கு 18 வயது. அன்றைக்கு ஒரு நாள் மகன் கண்ணன் மற்றும் மகள் அருணா இருவரும் தரையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அந்நேரம் பார்த்து கண்ணன், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பொரிச்ச மீனும் கோழியும் வறுத்து கொடு என்று கேட்டவுடனே தாய் மரகதம், இருப்பா, ஒரு 2 நிமிடம் என்று தனது சேலையை இடுப்பில் வாரி கட்டிக்கொண்டு வியர்வை கொட்டிய முகத்துடன் தன் மகனுக்காக சூடாக பொரித்த மீனும் மற்றும் கோழியை ஒரு தட்டில் எடுத்து வைத்து அவனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். அதனை பார்த்ததும் மகள் அருணா தாய் மரகதத்தை பார்த்து, அம்மா, அது என்ன, உன் பசங்க கேட்டா மட்டும் மறுப்பு சொல்லாம எதுவா இருந்தாலும் செய்து கொடுக்கிற, ஆனா நான் கேட்டா மட்டும் நீயே போய் செஞ்சுக்கோ என்று சொல்ற என்று கேட்டதற்கு மரகதம், நீ நாளைக்கு திருமணம் செய்து உன் புருஷன் வீட்டுக்கு போறவ, ஆனா என்னை கடைசி காலம் வரை கூட இருந்து பார்த்துக்க போறது என் பசங்க தானே என்று கூறிவிட்டு மீண்டும் வியர்வையை துடைத்தபடி சமையலறைக்கு சென்றாள். அப்போது அருணா கண்ணனை பார்த்து, என்னடா, நீதான் வயசான காலத்துல அம்மாவை கூட இருந்து பார்த்துக்க போறியா என்று கேட்டவுடன் கண்ணன், ஆமா, நான் தான் எங்க அம்மாவை பார்த்துக்க போறேன் என்று கூறிய அந்த வார்த்தைகள் கண்ணனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. இப்படிப்பட்ட தாயை அனாதை ஆசிரமத்தில் கொண்டு சேர்க்க தான் துணிந்து விட்டதை எண்ணி வீடே அதிரும்படி கதறி அழுதான். யாருமில்லாத தனிமையில் தன் தாயின் துயரத்தை அந்த நொடிதான் கண்ணன் உணர்ந்தான். உரத்த குரலில் அவன் கதறி அழ, அவன் கதறல் சத்தம் அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது. 4 நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தன் தாய் மரகதத்தை கண்ணன் மற்றும் அருணா இருவரும் மருத்துவமனைக்கு சென்று அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். நடக்க முடியாமல் தத்தி தத்தி அடியெடுத்து வந்த மரகதத்தை தன் தோளினால் தாங்கி பிடித்தபடி அருணா வீட்டில் இருந்த ஒரு நாற்காலியில் அமர வைத்தாள். சிறிது நேரத்திற்கு பின்பு தொலைபேசியில் சத்தம் கேட்க அதனை எடுத்து காதில் வைத்தபோது, சார், நான் மேனேஜர் பேசுறேன். 4 நாட்களுக்கு முன்பு எங்க அனாதை ஆசிரமத்திற்கு நீங்க வந்திருந்தீங்களே என்று கூறியவுடன் கவின், கண்ணா, உனக்கு தான் ஃபோன், யாருன்னு கேளு என்று கூறியதும் கைபேசியை வாங்கி தனது காதில் வைத்த கண்ணனிடம் மேலாளர், சார், நீங்க சொன்ன மாதிரி உங்க அம்மாவுக்கு நாங்க ரூம் தயார் செய்து விட்டோம். நீங்க எப்போது உங்க அம்மாவை இங்க அழைச்சிட்டு வர போறீங்க? நான் உங்களுக்கு 2-3 நாட்களா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்று கூறியவுடன் எதுவும் பேசாமல் கண்ணன் தனது கைபேசியை ஸ்விட்ச் ஆஃப் செய்தார். பின்பு அருணா, யாரது என்று கேட்டவுடன் மூத்த மகன் கவின், யாரென்று தெரியவில்லை, கேட்டதற்கு ஏதோ அனாதை ஆசிரமத்திலிருந்து பேசுறதா சொன்னாங்க. அனாதை ஆசிரமத்திலிருந்தா என்று கூறியதும் அந்த வார்த்தையை கேட்ட மரகதத்திற்கு ஒரு நிமிடம் தன்னை தன் பிள்ளைகள் அனாதை ஆசிரமத்தில் கொண்டு விடுவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிந்த பின் அவள் இதயமே நொறுங்கிவிட்டது. பின்பு எதுவும் பேசாமல் மரகதம் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி தனது அறைக்கு சென்றாள். அதன் பிறகு மரகதம் தன் பிள்ளைகள் யாரிடமும் எதுவும் பேச விரும்பவில்லை. அன்று அருணா சமையலறையில் மரகதத்திற்கு கொடுப்பதற்காக அடுப்பில் கஞ்சியை தயார் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கே வந்த இளைய மகன் கண்ணன் கண்ணனை பார்த்து, நீ எப்போ ஊருக்கு போற என்று கேட்டவுடன் கண்ணன், என்னால் இந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது, தனியா இருக்கிறது எவ்வளவு கொடுமையா இருக்கு, எப்படா ஊருக்கு போவோம்னு இருக்கு என்று கூறியவுடன் அருணா கண்ணனை பார்த்து, கண்ணா,
உன்னால ஒரு நாள் இந்த வீட்டில் தனியாக இருக்க முடியலையே. நம்ம அம்மா 5 வருடமா இந்த வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? நம்ம அப்பா இறந்தபோது நம்ம தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க எல்லாரும் நம்ம அம்மாவை 2ஆம் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துனாங்க. ஆனால் நம்ம அம்மா பிடிவாதமாக அதுக்கு மறுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? நாம் 3 பேர் மட்டும்தானே. நம்ம அம்மாவினுடைய உலகமே நம்ம 3 பேரு தான். நம்ம 3 பேருக்காக தான் அந்த சின்ன வயசில் அவங்க அவங்க வாழ்க்கையை தொலைச்சாங்க. திருமண வாழ்க்கை என்றால் என்னவென்று கூட அம்மாவுக்கு தெரியாது. நீ ஒன்றை சிந்தித்து பார்த்தாயா? கண்ணா, எனக்கும் கவினுக்கும் திருமணம் முடிந்து எங்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. இன்னும் சிறிது நாட்களில் உனக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிடும். பின்பு அம்மாவினுடைய நிலைமை? அம்மா சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? 2ஆம் திருமணம் செய்து கொள்வது என்ன அவ்வளவு பெரிய பாவமா? என்ன இந்த ஊருக்காரங்க சொந்தக்காரங்க இவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு நீயும் நானும் யோசனை செய்தால் அது எப்படி சரியா இருக்கும்? 30 வருடத்திற்கு முன்பு இந்த குடும்பத்திற்கு இந்த ஊர்க்காரங்க உதவி செய்தார்களா? இல்லை உறவினர்கள்தான் வந்து உதவி செய்தார்களா? எப்போதும் போல கை கட்டி வேடிக்கை பார்த்து புரளி பேசுகின்ற கூட்டம்தானே. எனக்கென்னமோ அம்மாவுக்கு 2ஆம் திருமணம் செய்து வைப்பது சரிதான் என்று தோணுது. நாம இவங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம் எதுவும் நினைக்க வேண்டாம். நமக்கு நம்ம அம்மாவினுடைய நிம்மதிதான் முக்கியம் என்று கூறியவுடன் இளைய மகன் கண்ணன், நீ சொன்னது மாதிரிதான். அம்மா நம்ம 3 பேரையும் அந்த சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. வயசான பிறகு நாம அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துப்போம் என்ற நம்பிக்கையில் தானே. அந்த ஒரு காரணத்திற்காக தானே அந்த வயசுல 2ஆம் திருமணத்தை கூட வேண்டாம் என்று சொல்லி இருக்கணும் என்று கூறியவுடன் கண்ணன், என்ன இருந்தாலும் நான் அம்மாவுடைய மனசை நோகடித்திருக்க கூடாது. நான் ஏதோ ஒரு குழப்பத்தில் அவங்க 2ஆம் திருமணம் செய்து கொள்ள போறாங்க என்று சொன்ன உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படி ஒரு தப்பான முடிவு, அதுவும் அனாதை ஆசிரமம், அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க என்று கூறியவுடன் அருணா, எனக்கு உன்னுடைய வழி புரியுது, பரவாயில்லை விடு, நம்ம அம்மா நம்மை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க என்றாள். மறுநாளில் இருந்து கண்ணன் மற்றும் அருணா இருவரும் தனது தாய் மரகதத்திற்கு 2ஆம் திருமணம் செய்வதற்காக மேட்ரிமோனியில் விளம்பரம் கொடுத்தனர். 4-5 நாட்களுக்கு பிறகு மகள் அருணா தன் தாய் மரகதத்தை பார்த்து, அம்மா இந்த போட்டோவை கொஞ்சம் பாரு, இவர் கண்டிப்பா உனக்கு பொருத்தமா இருப்பாரு, ரொம்ப வசதியானவர், 2 பொண்ணுங்க தான், அவங்க பொண்ணுங்க அவங்க அப்பாவுக்கு இந்த வயசுல திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. நீ இவரை திருமணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியாக இருக்கும் என்று கூறியவுடன் அங்கே கைபேசியை பார்த்தபடியே ஓடோடி வந்த இளைய மகன் கண்ணன், இல்லடி, அம்மாவுக்கு அந்த போட்டோல இருக்கிற நபர் சரியா இருக்காது, அம்மா இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு சரியான ஜோடி என்று இருவரும் கூற, அப்போது மரகதம், போதும் போதும், இந்த மேட்ரிமோனியில் என் போட்டோவை போட்டு 2ஆம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேவை என்ற விளம்பரம் எல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன இது கல்யாணம் பண்ற வயசா? எனக்கு 2ஆம் கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நான் ஆசைப்பட்டது என்னோட பசங்க என் கூட இப்படி சிரிச்சு பேசி என் கூட அன்பா பாசமா இருக்கணும் என்கிற அந்த ஒரு நினப்புல தான். அது இப்போது எனக்கு நடந்துருச்சு. எனக்கு அது போதும். இது எல்லாத்துக்கும் நான் அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இதுக்கு மேலே ஒரு தாய்க்கு வேற என்ன வேணும்? காலம் முழுக்க என் பசங்க 3 பேரும் என் கூட இப்படி அன்பா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன் என்று கூறியவுடன் கண்ணன், அம்மா என்ன சொல்ற? அப்படி என்றால் உனக்கு இந்த 2ஆம் கல்யாணத்தில் எல்லாம் விருப்பம் இல்லையா என்று கேட்க, அதற்கு மரகதம், எனக்கு கணவர் என்றால் அது என் கணவன் ராஜேந்திரன் மட்டும்தான். உங்க அப்பா கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை மிக குறைவு. ஆனால் அந்த 8 வருட வாழ்க்கை என் வாழ்நாளில்
ஒரு நாளும் என்னால் மறக்க முடியாது. சாகும் வரை எனக்கு கணவர் என்றால் அது உன் அப்பா மட்டும்தான் என்று கூறியதும் கண்ணன் மரகதத்தை கட்டி அணைத்து கதறி அழுதான். என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழற என்று மரகதம் துடிதுடித்து போய் கேட்க, அப்போது கண்ணன், அம்மா, உன்னை போய் நான் அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கணும்னு முடிவு செய்தேனே. நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்ய துணிந்து விட்டேன். என்னை மன்னித்து விடு என்று கூறி தன் தாயின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். இன்றைய காலகட்டத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின் திருமணம் என்பது சமூகம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் அவமரியாதையாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு ஆண் தனது வாலிப வயதில் தனது மனைவியை இழந்து தவிக்கும் பொழுது இந்த சமூகம் என்பது உனக்கு ஒரு மனைவி வேண்டும், நீ இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமோ அதே வரைமுறைப்படி ஒரு பெண் இளம் வயதில் விதவையான பின்பு அவள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வது அவளின் விருப்பமோ இல்லையோ, ஆனால் பெண்ணானவள் இரண்டாம் திருமணம் என்று பேசினாலே அந்த பெண் இந்த சமூகத்தின் பார்வையில் தவறாகத்தான் சித்தரிக்கப்படுகிறாள். சில நேரங்களில் கணவனை இழந்த பெண்கள் மற்ற சில பெண்களின் வாழ்க்கையை பார்த்து ஆதங்கப்படுவது உண்டு. அது முற்றிலும் அந்த பெண்ணின் மீது உள்ள பொறாமையினால் கிடையவே கிடையாது. நம் வாழ்க்கை இப்படி பறிபோய் விட்டதே என்ற எண்ணம் மட்டும்தான். இந்த வயதில் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவைதானா? கோவில் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது மற்ற பெண்கள் தனது கணவர், குழந்தைகள் என்று குடும்பத்துடன் வருவதை பார்க்கும் பொழுது பொதுவாக சில நேரங்களில் தனக்கென்று ஒரு குடும்பம் இல்லையே, எனக்கென்று ஒரு குடும்பம் அமையாதா என்ற எண்ணம் வருவது ஒன்றும் தவறில்லையே. ஆனால் அவர்களின் ஆசைகள் அனைத்தும் பெரும்பாலும் கனவாகவே போய்விடுகிறது. இனிமேலும் அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் அமைவது என்பது நிஜத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவுதான். ஒரு ஆணை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்துகின்ற அதே சமூகம்தான் ஒரு பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றும் கட்டாயப்படுத்துகிறது. இந்த கதையில் வருகின்ற மரகதம் தனது இளம் வயதில் விதவையான பின்பு திருமண பந்தத்தின் நிறை குறைகள் பற்றி தெரியாத அந்த இளம் பெண் தன் முதுமையில் தனக்கென்று ஒரு துணை தேவைப்படுகிறது என்று கூறியவுடன் ஒட்டுமொத்த குடும்பமே அவளின் மீது வன்மத்தையும் கோபத்தையும் வெறுப்பையும் கொட்டி தீர்த்தது. அதற்கு காரணம் இரண்டாம் திருமணம் என்ற ஒற்றை வார்த்தை. இரண்டாம் திருமணம் என்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் சம்பந்தப்பட்டது. ஒருவருக்கு திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில ஆண்டுகளில் தனது துணையை இழந்து தனிமையில் தவிக்கின்ற ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ தங்களுக்கு குழந்தை இல்லாத பட்சத்தில் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வது என்பது ஒன்றும் தவறில்லை. இந்த கதையில் மரகதத்தின் முடிவு சரிதானா? முதுமையில் இரண்டாம் திருமணம் சரியா தவறா? மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடவும். எனது இன்னும் சில கதைகளை இந்த கதையினுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது விருப்பம் இருந்தால் தவறாமல் போய் படித்து பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போதுதான் வீடியோ போட்டால் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.